இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பார்க்க போகிறோம். இந்த 11ஆம் மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அது பிறகு 19ஆம் வசனமும் வாசிக்க போகிறோம். அதே அதிகாரத்தில் 23ஆம் வசனமும் வாசிக்க போகிறோம். இவைகளை எல்லாம் நம்முடைய வாக்குத்தத்தங்களாக சுதந்திரித்து கொள்ள போகிறோம். எடுத்துக்கொண்டவர்கள் எல்லாம் ஆமேன் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. சேர்ந்து வாசிக்கலாமா? ஆனாலும் செருபாபேலே, நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன் கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். 19ஆம் வசனம், களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான். ஆமென் சொல்வோமா? இன்னும் 23ஆம் வசனம், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். ஆமென். ஹல்லேலூயா. என்ன ஒரு அற்புதமான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். பெற்றுக்கொண்டே இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிற ஒரு தலைப்பு, நீங்கள் ஒரு முத்திரை மோதிரம். ஆமென். பக்கத்தில் பாசுங்க, நீங்கள் ஒரு ராஜரிக முத்திரை மோதிரம். ஆமென். இந்த வாக்குத்தத்தம் ஆண்டவர் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலுக்கு அன்றைக்கு ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாய் கொடுத்தார். பக்கத்தில் பாசுங்க, இன்றைக்கு இருக்கிற தேவ பிள்ளை செயல்தியேலின் குமாரன் என்று சொல்லக்கூடிய செருபாபேல் நீங்க தான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த செயல்தியேல் என்ற பெயருக்கு அர்த்தமே, நான் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டேன். ஆமென். தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்கள் அது விசேஷமானவைகள், அது தேவனிடத்தில் தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். செருபாபேல் என்ற பெயருக்கு அர்த்தம் த சன் ஆஃப் பாபிலோன். பாபிலோன் தேசத்தில் பிறந்தவன். இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருஷம் பாபிலோனில் அவர்கள் சிறைப்பட்டு இருந்தார்கள். அவர்கள் சிறைப்பட்டிருந்த காலம் முடிந்து அவர்கள் மீண்டுமாக தங்கள் தேசம் இஸ்ரவேல் இந்த எருசலேமுக்கு அவர்கள் திரும்பி வரும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் இருக்கிற நல்ல காரியம் என்னவென்றால், முதல்ல ஒரு பலிபீடம் கட்டணும், முதல்ல தேவாலயம் கட்டணும். குடியிருக்க வந்ததுமே குடியிருப்புக்கு தேவையானது முதல்ல வீடு அல்ல, தேவாலயம், பலிப்பீடம் கட்டணும்ன்ற ஒரு ஏக்கம். அதற்காக அவர்கள் முயற்சி எடுக்கும் பொழுது பல விதமான போராட்டங்கள், எதிர்ப்புகள், தடைகள் வந்தது. கட்ட முடியாமல் நெகேமியாவின் நாட்கள், இந்த தரியு ராஜாவின் நாட்களிலே அவர்கள் கிட்டத்தட்ட 16 வருஷம் காத்திருந்தார்களாம். 16 வருஷம் காத்து சோர்ந்து போன ஒரு சோர்வான நேரத்தில் தான் கர்த்தருடைய வார்த்தை இவர்களுக்கு நேராக ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாய் வந்தது. ஆமென். இந்த காலவெளியில் 2024 எனக்கு இப்படி நடக்கும், எனக்கு அப்படி நடக்கும், இது எனக்கு வேண்டும், இந்த காரியம் எனக்கு கர்த்தர் தருவார், முடித்து காண்பிப்பார், எனக்கு செய்வார் என்ற ஏக்கத்தோடு கூட காத்திருந்து, ஒருவேளை நீங்கள் இன்னும் அதை அடையாமல் சோர்வாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை நேராக வருகிறது. இந்த முதல் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை என்னன்னா, திடன் கொள். பக்கத்தில் பாஸ் சொல்லுங்க, திடன் கொள். பி ஸ்ட்ராங். நல்ல பலம் கொண்டு திடமனதாக இரு. இந்த திடன்கொள் என்ற வார்த்தை வெறும் அந்த வார்த்தையோட முடிக்கலை, அதில் இன்னொரு வார்த்தை இணைக்கப்பட்டிருக்கு, இன்னொரு வார்த்தை அட்டாச் பண்ணியிருக்கு பாருங்க, அதுதான் பலமான வார்த்தை. அந்த வார்த்தை என்னன்னா, திடன்கொள், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
சொல்லுகிறவர் சாதாரணமானவர் இல்ல, அவர் சேனைகளின் கர்த்தர், தி கேப்டன் ஆஃப் தி ஆர்மி, யுத்தத்தின் தளபதி. உங்களுக்கு எதிரிட்டு வரக்கூடிய எந்த போராட்டத்தையும் மேற்கொள்ள வல்லமையுள்ள ஜெயவேந்தன் சொல்லுகிறார், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், திடன் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த திடன் கொள் என்ற ஒரு வார்த்தை ஒரே வசனத்துல 3 முறை பதிக்கப்பட்டுள்ளது. இதே இந்த 2ஆம் அதிகாரம் ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகத்துல 4ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, திடன் கொள், திடன் கொள். ஒருவரை ஒருவர் பார்த்து ஜனங்களுக்கு என்ன சொல்லுங்க? திடன் கொள். பக்கத்துல திரும்பி யாரையா பார்த்து பி ஸ்ட்ராங், திடன் கொள் என்று சொல்லுங்க. காரணம் என்னன்னா, கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. What a powerful promise of assurance. என்ன ஒரு திட்டமான வார்த்தை அது. என் கர்த்தர் என்னோடு கூட இருந்தார், எனக்கு ஒன்றும் குறைவில்லை, எனக்கு ஒரு பயமும் இல்லை. ஆமென். என் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இந்த வார்த்தையை தான் யோசுவாவுக்கு 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவனுடைய ஊழிய நாட்கள், கர்த்தர் அவனுக்கு கொடுத்த பொறுப்பை நிறைவேற்ற ஆரம்பிக்கும் பொழுதே ஆண்டவர் சொன்ன வார்த்தை, யோசுவாவை பார்த்து, பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதே யோசுவாவுக்கும் ஒரே அதிகாரத்தில் 3 முறை திரும்பி திரும்பி ஆண்டவர் சொல்றாரு, பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னோட கூட இருக்கிறேன், போகிற இடெல்லாம் நீ கால் மிதிக்கும் இடத்தை உனக்கு சுதந்திரமாய் தருவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் இந்த காலவெளியிலே நாம் பெற்றிருக்கிறோம். நாமும் தைரியமாய் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, என் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இதே ஆண்டவர் நான் உங்களுடனே இருக்கிறேன்ற வார்த்தையை ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமா, அந்த 2 சாப்டர் தான் அந்த ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம். அதுல 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஆண்டவர் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் உறுதிப்படுத்தி சொல்லுகிறார். மீண்டும் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலையும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் ஒரு மனிதனோட இருந்தா அந்த மனிதன் ஒரு பிரபலமான மனிதனாய்தான் இந்த பூமியிலே வெளிப்படுவானே தவிர எந்த விதத்தில் குறைந்தவர்களாய் போகவே சான்ஸ் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, போகவே சான்ஸ் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். கர்த்தர் யோசேப்போடு இருந்ததுனாலே பரலோக தயவு அவன் பேரில் இருந்தது. போகிற இடங்களில் எல்லாம் கர்த்தர் அவனை ஜெயமாய் நடத்தி அவனை கொண்டு வந்து சிங்காசனத்திலே அமர வைத்தார். கர்த்தர் தாவீதோடு இருந்தார், அவன் போகிற இடங்களிலெல்லாம் புத்திமானாய் நடந்து கொண்டான். பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர் உங்களோட இருக்கும் பொழுது நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கே அவுட்ஸ்டாண்டிங்காக தான் இருப்பீங்க, அங்கே ஆசீர்வாதமாய் தான் இருப்பீங்க. ஆகவே ஆண்டவர் இந்த காலவெளியில் சொல்றாரு, பி ஸ்ட்ராங், டோன்ட் குவிட். எந்த விதத்தில் சோர்ந்து போகாதே, the best is yet to come. உனக்காக நியமிக்கப்பட்ட சிறந்த காரியங்கள் உன்னிடத்தில் வந்து சேர சேனைகளின் கர்த்தர் உனக்கு துணையாய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, பி ஸ்ட்ராங், நீ வேலையை நடத்து, வேலையை செய்கின்றாரு. அப்பனா நீ செய்ய வேண்டியதை நீ செய், நான் செய்ய வேண்டியதை நான் செய்வேன்னு ஆண்டவர் சொல்றாரு. நாம செய்ய வேண்டியது சாதாரண சின்ன காரியம், ஆனா அவர் என்ன செய்வார் தெரியுமா? He will shake the unshakables. அசைக்கப்பட முடியாதவைகள் எல்லாம் அசைத்து தர வல்லமையுள்ள தேவன் தான், சர்வ அதிகாரமுள்ள சேனைகளின் கர்த்தர். அவருக்கு பலமா ஒரு கரவொலியை தட்டி, ஆண்டவரே நீர் என்னோட கூட இருந்தா முடியாதவைகள், நடக்க கூடாதவைகள், அசைக்கப்படாதவைகள் எல்லாம் நீர் எனக்காக அசைத்து தர வல்லமையுள்ள தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் தான் சொல்றாரு 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில், என் கடைசி பாகத்தில், என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீங்கள். நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்முடைய ஆவியானவரை நமக்குள்ளே நிலைத்து நம்மோடு தங்கி இருக்க பண்ணுகிறார். ஆமென்.
அந்த ஆவியானவர் தான் இந்த சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலுக்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், நீ செருபாபேலுக்கு முன்பதாக சமபூமியாவா. எப்பேற்பட்ட தடைகளும் எப்பேற்பட்ட போராட்டங்களும் இந்த நவம்பர் மாதத்திலே நமக்கு முன்பதாக தரை மட்டுமாய் மாற்றுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல ஆண்டவருக்கு துதியை செலுத்துங்கள், ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்கள். என் தேவனாலே கூடாதது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. எதனாலையும் கூடாதது ஆவியானவர் எனக்காக கொடியேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். 2வது வசனம் வாக்குதத்தம். இந்த 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் கடைசி பாகத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போதே களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ, இருக்குதோ இல்லையோ, குறைஞ்சு போயிடுச்சோ இல்லாமல் போயிடுச்சோ, திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே, எது இருக்கோ எது இல்லையோ அதை பற்றி கவலைப்படாதே. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். கடந்தது கடந்ததே, பக்கத்துல சொல்லுங்க, கடந்தது கடந்ததே, என் கர்த்தர் புதிய துவக்கத்தை ஆரம்பித்து தர வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதில் பிரியம் கொண்டவர். ஆமென். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்னவர். ஒருவர் ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளையாய் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு அவர்கள் தேவ பிள்ளையாய் பரிசுத்தமாய் வாழ தங்களை அர்ப்பணித்து அவருடைய கட்டளைகள் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாலே போதும், அவருடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெரிலே கொண்டு வர அவர் பிரியம் கொள்ளக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற, அவர் வழிகளில் நடக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வாலாயிராமல் தலையாக்குகிறார், கீழாயிராமல் மேலாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு சூழ்நிலை எப்படி அதற்கு சாதகமாக இருக்கோ இல்லையோ என்பதை நாம் கவலைப்பட வேண்டியதே இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சூழ்நிலை எப்படியா இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. தானியம் இருக்கோ இல்லையோ, இன்னும் விளைச்சல் இருக்கோ இல்லையோ, சூழ்நிலை மாறாக காணப்படுகிறதோ இல்லையோ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. பரத்தில் இருக்கிற என் தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை எனக்கு சொல்லுவார் என்றார். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் எல்லாவற்றையும் புதிதாக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் புதிய துவக்கத்தை இந்த மாதத்தில் நமக்கு துவக்கி தருவாராக என்று பெற்றுக்கொள்ளுங்கள். புதிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ரூத்தினுடைய வாழ்க்கை அப்படிதாங்க. எல்லாம் முடிந்தது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் தான் ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் அவளுக்கு துவக்கி கொடுத்தார். யாக்கோபுடைய வாழ்க்கையும் அப்படிதான். எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சா, எல்லாம் போச்சுன்னு நினச்சா, ஆனால் ஒன்று செய்தா. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 28லேருந்து 31 வாசிங்கன்னா, அவர் பாதத்தை இறுக பிடித்து, நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய நான் உம்மை போக விடேன் என்று பற்றி கொண்டார். அப்பொழுது ஆண்டவர் அவன் பெயரையும் மாற்றி அவன் பேரில் ஆசீர்வாதத்தை பொழிந்தார். அந்த அடுத்த வசனம் சொல்லுகிறது, அந்த பெனியேலை கடந்து அவன் வரும்பொழுது சூரியன் உதயமாகி ஒரு புதிய நாள் ஆரம்பமானது. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு புதிய நாளை தர, புதிய நன்மைகளை தர உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நமக்கெல்லாம் பிடித்த வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மை தருவேன். அது எப்பொழுது தருவேன் சொல்லுங்க, எப்பொழுது தருவேன்? சத்தமா சொல்லுங்க. இன்றைக்கே, இப்பொழுதே செய்ய வல்லமையுள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா. அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் இரட்டிப்பான நன்மை தருவேன், சிறையிருப்பை மாற்றுவேன். ஆமென்.
ஆனால் நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். அவர்தான் நம் அரணாய் இருக்கிறார். அவர்தான் நம் தஞ்சமாய் இருக்கிறார். அவரை பற்றி கொள்ளும் பொழுது அவர் ரெட்டிப்பா 2 மடங்கு நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் சேவிக்கிற நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும். நேற்று என்ன செய்தாரோ இன்றைக்கு அதை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். செருபாபேலுக்கு செய்த தேவன் எனக்கு செய்ய வல்லவர் என்று சொல்லுகிறவர்கள் ஆமேன் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. 3ஆவதாக எனக்கு பிடித்த வசனம் வேதத்தில் எல்லாம் சேர்ந்து இன்னொரு முறை வாசித்தா அதை சுதந்திரித்துக் கொள்வோம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு முறை இல்லை 2 முறை ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கார். நான் உனக்கா வழக்காடுகிறவன், யுத்தம் பண்ணுகிறவன், குரல் கொடுக்கிறவன், துணை நிற்கிற தேவன், நான் சேனைகளின் கர்த்தர், உனக்காக வைராக்கியம் காண்பிக்கிற தெய்வம் அப்படின்னு சொல்லி செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல். சில நேரத்தில் ஆண்டவர் அப்பா பேரை சொல்லி ஃபேமிலி நேமை சொல்லி கொண்டு வருவார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்று கூப்பிடுவார். இங்கேயும் பார்த்தா செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல். அவனுக்கு சொல்லுகிற வார்த்தை என் ஊழியக்காரனே என்று அழைக்கிறார். என்ன சொல்றாரு? நான் உன்னை என்னவா வைப்பேன்? முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஒரு வார்த்தை மாத்திரமல்ல, இன்னொரு வார்த்தையை இணைச்சு வச்சிருக்காரு. நான் உன்னை தெரிந்து கொண்டேன். சத்தமா சொல்லுங்க, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் தெரிந்து கொள்ளலைன்னா இன்றைக்கு காலையில் இங்கே வந்து அமர்ந்திருக்க மாட்டீங்க. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை முத்திரை மோதிரமாய் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முத்திரை மோதிரம்னா என்ன? நாட்களிலே ராஜாக்கள் அவர்களுடைய அந்த முத்திரை மோதிரத்தை அவங்க அணிந்திருப்பாங்க. அந்த முத்திரன்னு சொல்லும் பொழுது ஒரு ராஜாவுடைய முகமே அழகாக கல்வெட்டாக அதில் அவர்கள் போட்டிருப்பாங்க. இல்லைன்னா அவங்க ஒரு முத்திரையை அவர்கள் தயாரித்து அந்த முத்திரையில் மோதிரத்தில் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி போடுற மாதிரி ஃபேன்சி மோதிரம் இல்லை, அது நல்ல பெருசாக. அது எது மேலேனா ஒன்று அப்படி அழுத்துனாங்கன்னா அச்சு அப்படியே விழுகும். அந்த அச்சு விழுந்தா அதுக்கு கனமே வேற. ஆமென். ஒரு பத்திரத்தின் மேலேயோ ஒரு எதன் மேலேயோ, கல்லறை மேலேயோ, இல்லை ஒரு பில்டிங் மேலேயோ, ஒரு கதவு மேலேயோ, இது மேலேயோ ஒரு முத்திரை வச்சா, ஐயோ ராஜாவின் முத்திரை அங்கே இருக்கு, யாரும் அதை தொட முடியாது, அசைக்க முடியாது, மாற்ற முடியாது என்ற பயம் எல்லாருக்குள்ள வந்துடும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆதியாகம புஸ்தகத்தில் பார்த்தோம்னா பார்வோன் என்ன செய்கிறாரு? யோசேப்புக்கு அவனை சிறையிலிருந்து வெளியில் கொண்டு வந்து அவன் வாழ்க்கையில் அந்த கடைசி நேரத்தில் கர்த்தர் உயர்த்தும் நேரம் வந்து விட்டது. நேர சிறையிலேருந்து அவன் சிங்காசனத்துக்கு முன்பதாக பார்வோனுக்கு முன்னே நிற்கிறான். அந்த சொப்பனங்களெல்லாம் வியாகானம் பண்ணி முடிச்சதும் பார்வோன் தன் கரத்தில் இருக்கிற முத்திரை மோதிரத்தை கழற்றி அந்த யோசேப்புக்கு அணிவித்து சொல்கிறான், சிங்காசனம் என் ஸ்தானம் தவிர எதுவுமே உனக்கு விட்டு வைக்கல, எல்லா அதிகாரமும் உனக்கு நான் கொடுக்குறேன். உன் பெர்மிஷன் இல்லாமல் ஒருவனை கையும் அசைக்க முடியாது, காலையும் அசைக்க முடியாதுன்னு ராஜா சொன்னார். ஆமென். ஆதியாகமம் 41 அதிகாரம் வீட்டில் போய் வாசிக்க, 41 43 வரை. என்ன ஒரு கனம்! அப்படி என்றால் இந்த முத்திரை மோதிரம் ஒன்று அலங்காரம். மோதிரம்னாலும் எதுக்கு போட்டுக்கிறாங்க? ஒன்று அலங்காரம். ஆனால் இந்த முத்திரை மோதிரம் இன்னொன்று வந்து அதிகாரம். எல்லாம் சொல்லுங்க, அதிகாரம் அதில் நிரம்பி. இன்னொன்று என்னன்னா, அந்த அதிகாரம் எங்கே இருக்கும்? அங்கே ஆளுகை உண்டு. ஆமென். அது ராஜாவின் ஆளுகை. ஆண்டவர் சொல்றார், உங்களை என்னையும் ஆண்டவர் சும்மா இல்லை, அந்த ஸ்தானத்துக்கு உயர்த்தி ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அலங்காரமாக மாத்திரமா வைக்கல, உனக்குள்ளே அதிகாரத்தை நான் தந்திருக்கிறேன். அதிகாரம் மாத்திரமல்ல, உன் சூழ்நிலைகளையும் உன்னை வாழக்கூடிய நாட்களில் எல்லாவற்றின் மேலேயும் ஆளுகை செலுத்தக்கூடிய அந்த ஆளுகை துவத்தையும் நான் உனக்குள்ளே தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி எஸ் லார்ட், இது எங்களுக்குரியது, எங்களை ஒரு சாதாரண நிலையில நீங்க வைக்கல, எங்களை முத்திரை மோதிரமாக இன்றைக்கு உயர்த்தி ஆசீர்வாதமாக நீர் வைத்திருக்கிறீர். ஆமென்.
எஸ்தரின் நாட்களிலே ஆகாஸ்வேர் ராஜாவும் முத்திரை மோதிரத்தை கலற்றி மொர்தெக்காய் எஸ்தர் கையில் கொடுத்துட்டு, நீங்க போடுறதான் கட்டளை, உங்க வார்த்தையை இந்த தேசங்கள் எங்கிலும் ஒருவராலும் மாற்ற முடியாது என்ற அதிகாரத்தை அவர்கள் கரங்களிலே கொடுத்தார். இன்னைக்கு ஆண்டு சொல்றார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு உண்டு, ஆனா நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், அந்த அதிகாரத்தை தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட தேவ பிள்ளையே, நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, அதிகாரமுடையவர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பரலோக அதிகாரம், பரலோக ஆளுகை சுமந்து வாழக்கூடிய நீங்கள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. பூமியில எதை கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூமியில எதை கட்டவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும். அவ்வளவு அதிகாரத்தை பெற்றுக்கொண்டுதான் இந்த பூமியிலே தேவ பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். லூக்கா 10:19 இதோ நான் தேள்களையும் இதோ நான் சர்ப்பங்களையும் மிதிக்கத்தக்க வல்லமை அதிகாரத்தை உங்களுக்கு தந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த நவம்பர் மாதம் முழுவதும் நமக்குள்ள இருக்கிற அதிகாரங்கள், நமக்குள்ள இருக்கிற ஆளுகை, நமக்குள்ள இருக்கிற அந்த ஸ்தானத்தை எடுத்து தேவர் ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதமாய் வாழ போகிறோம். நல்ல கரங்களை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இந்த செருபாபேலுக்கு நீ ராஜ்யங்களையும் சிங்காசனங்களை கவிழ்த்து போடுவாய், ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் பலத்தை எல்லாம் அழித்து மூலமாக இப்படியெல்லாம் பயங்கரமான காரியங்கள் நடக்கும், உன்னை ஒரு ராஜரீக ஸ்தானத்தில் வைக்கிறேன் என்று செருபாபேலுக்கு சொல்லுகிறார். நடந்தது என்ன? செருபாபேலின் சந்ததியில தான் தாவீது ராஜா தோன்றினார். அந்த தாவீது ராஜாவின் சந்ததியில தான் ராஜாதி ராஜா இயேசு மகாராஜா இந்த பூமிக்குள்ளே வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மூலமாக தான் நீங்களும் நானும் இன்றைக்கு தேவ பிள்ளைகளாய் இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறோம். செருபாபேலின் வாக்குத்தத்தம் நமக்கு சுதந்திரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பக்கத்தில் பசங்க, தேவன் என்னை பார்க்கிற பார்வை மனுஷன் பார்க்கிற மாதிரி இல்லை. இந்த உலகம் என்னை பார்ப்பது போல் என் தேவன் என்னை பார்ப்பதில்லை. உலகம் எப்படி பார்க்கும், நீ ஒன்றுத்துக்கு உதவாதவன், நீ இப்படி நீ அப்படின்னு. ஆண்டவர் அப்படி இல்லை, நம்மளை தூக்கி எடுத்து ஆசீர்வதித்து உயர்த்தி உன்னை என் முத்திரை மோதிரமாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா 62:3 ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என் தேவன் என்னை பார்க்கிற பார்வையே அது உயர்த்தி என்னை பார்க்கிற பார்வை, என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கிற பார்வை, என்னை உயர்த்தி கனமான ஸ்தானத்தில் வைத்து என்னை இந்த பூமியில செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேலை போல ஒரு கனத்துக்குரிய மனிதனாய் நிறுத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவனை தெய்வமாய் பெற்றுக்கொண்ட நாம் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 1:22 அருமையான வசனம். அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களிலே ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். அதற்கு அடையாளமாக தான் அவங்க பேரில் ராஜரீக அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அபிஷேகம் பெற்றவங்கெல்லாம் அல்லேலியா சொல்லுங்க. நான் பரலோக முத்திரையை பெற்ற ஆள், நான் சாதாரண நபர் அல்ல. ஆமென். நீ சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் அவருடைய வார்த்தைகள் அதிகாரத்தை கர்த்தர் தேவ ஜனத்துக்குள்ளே கொடுத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் இந்த நவம்பர் மாதத்தில் செருபாபேலின் வாக்குத்தத்தங்கள் என்னுடைய வாக்குத்தத்தங்களாய் நான் சுதந்தரித்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. எழும்பி நிற்போமா? கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறோம். ஆண்டவர் கொடுக்கிற முதல் வார்த்தை திடன் கொள். இந்த நவம்பர் மாதத்தில் தலையை உயர்த்தி திடன் கொண்டு நெல், திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காரணம் என்ன? நான் உங்களுடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோட இருக்கிறார் என்று நிச்சயம் உறுதி கொண்டவர்கள் நல்ல ஆண்டவருக்கு பிரைஸ், நல்ல பிரைஸ் கிளாப் கொடுங்க பார்க்கலாம். நல்ல ஆண்டவருக்கு சொல்லுங்க, நன்றி அப்பா, நாங்கள் திடனாய் இருக்க
பலம் கொண்டு திடனாய் நிற்க நீர் எங்களுக்கு துணை நிற்கிறீர். நீர் எங்களை பலப்படுத்துகிறீர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலனை நீர் கொடுத்திருக்கிறீர். நீ தந்திருக்கிற பலன் சாதாரணமான பலன் அல்ல, பரிசுத்த ஆவியின் பலன். பரலோக பலனை பெற்று இருக்கிறேன் என்று நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க பார்க்கலாம். நல்ல ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். I'm bringing a new season, a new day, a new era in your life. ஒரு புதிய துவக்கம், ஒரு புதிய நன்மை, ஒரு புதிய அத்தியாயம், ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நான் இன்று முதல் உங்களுக்கு துவக்கி தருகிறேன். நவம்பர் மாதத்திலே நான் பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்கள் மீண்டும் நல்ல கரங்களை தட்டி, oh possess, claim the promises of God. அதை நமக்குரியதாய் மாற்றி அதை சுதந்தரிப்போம். ஹalleluya. உன்னை முத்திரை மோதிரமாக நான் வைக்கிறேன் என்று சொன்னாரே, எவ்வளவு ஒரு கனத்துக்குரிய மேன்மையான ஒரு ஸ்தானத்துக்கு கர்த்தர் நம்மை நிறுத்தி இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு புரியுமா? உங்க வாயில அவர் வார்த்தையை போடும் பொழுது அந்த வார்த்தையில சூழ்நிலைகள் மாறும், காரியங்கள் மாறும், தலைக்கீழாய் மாறும். சத்துருவோட விரட்டப்படுவார். ஜெயத்தின் மேலே ஜெயத்தை கர்த்தர் தருகிறார். அந்த அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்றுங்க சொல்றங்கெல்லாம் நீ மீண்டும் நல்ல கரங்களை தட்டி, எஸ் ஆண்டவரே, எங்களை முத்திரை மோதிரமாக நீர் வைத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ, எங்களை தெரிந்து கொண்டவரே, அலங்காரமான கிரீடம், ராஜரீக முடியுமாய் மாற்றி இந்த மேன்மையுள்ள தேவ பிள்ளை என்ற ஸ்தானத்துல ஸ்தானாபதிகளாய் எங்களை நிறுத்தி வைப்பவரே, நிறுத்தி வைத்திருக்கிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நவம்பர் மாதம் எங்களை அற்புதமா நீர் நடத்த போவதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நவம்பர் மாதம் ஒவ்வொரு நாளும் ஜெயமாய் நீர் நடத்த போவதற்காக நன்றி. சோர்வான நேரத்தை நீர் தரப்போவதில்லை. அதற்கு ஏற்கனவே திடன்கொள், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்ற ஒரு உறுதி எங்களுக்கு நிச்சயத்தை கொடுத்து இந்த மாதத்தை துவக்க வைப்பதற்காக நன்றி. இந்த மாதம் புதிய காரியங்கள், ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்பி மகிழ்விக்க போவதற்காக நன்றி. எல்லா தீமைகள், சத்துருவின் திட்டங்கள், சதிகள், நாசங்கள், மோசங்கள் எல்லாவற்றையும் இந்த 1ஆம் தேதியே நீர் நிர்மூலமாக்கி அவைகளை அழித்து இந்த மாதம் ஜெயமாய் நடத்தி எங்களை அற்புதமாய் தாங்க போவதற்காக நன்றி. அதிகாரத்தையும் அலங்காரத்தையும் ஆளுகையும் எங்கள் கரத்திலே தந்து எங்களை அற்புதமாய் நடத்துகிற தேவாதி தேவனுக்கு, சேனைகளின் கர்த்தருக்கு எல்லா மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். நல்ல அப்பாவுக்கு மீண்டும் கரங்களை தட்டி இந்த நவம்பர் மாதம் பிரவேசிக்க செய்த தேவனுக்கு கோடி நன்றி. God bless you. Happy month of November.